கோவை மாவட்டம் எல்லச்சிபாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் புத்தக பையில் குட்கா பொருட்களானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மிட்டாய் என நினைத்து சக மாணவர்களுக்கு இதை பகிர்ந்துள்ளனர் அந்த பகுதியில் உள்ள மாணவர்கள். மேலும் ஆசிரியர் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் புத்தக பையை சோதனை செய்தபோது இந்த குட்கா பொருட்களானது இருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் ஞானசேகரன், கோவையில் மாணவர்கள் புத்தக பையில் குட்கா பொருட்களானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே உள்ள எல்லச்சிபாளையம் கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் புத்தக பையில் வைத்து வகுப்பறைகளுக்குள் கொண்டு வந்தது தெரிய வந்தது. அந்த பள்ளியின் ஆசிரியர் 6ஆம் வகுப்பு படிக்கும் அந்த மாணவர்களின் புத்தக பையை சோதனையிட்ட போது இந்த தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து குட்கா பொருட்கள் வைத்திருந்த மாணவர்களின் பெற்றோர்களை அழைத்து பள்ளி நிர்வாகம் இது குறித்து தகவல் சொன்னது. இது தொடர்பாக தகவல் வெளியே கசிந்த நிலையில் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பள்ளி சிறுவர்களிடம் குட்கா குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது எல்லச்சிபாளையத்தில் உள்ள லோகு என்ற மளிகை கடையிலிருந்து இந்த குட்கா பொருட்கள் வாங்கியிருப்பது தெரிய வந்தது. மேலும் அந்த கடையின் பின்புறம் உள்ள பாழடைந்த கட்டடத்தில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்து அவர் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து கிராம மக்கள் கருமத்தம்பட்டி காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் அந்த கட்டிடத்தில் உள்ள பதுக்கி வைத்திருந்த குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து கருமத்தம்பட்டி காவல்துறையினருக்கு அதனை எடை போட்டு பார்த்தனர். அதில் 141 கிலோ குட்கா பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் அவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி மாணவர்களுக்கு தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விநியோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எல்லச்சிபாளையம் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்து அந்த கிராம மக்கள் கூறும்போது, தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகள் பள்ளி மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கிறது. இவை எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டறிந்து அவற்றை முற்றிலும் தடுக்க வேண்டும் என்றும், வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மாணவர்களை சந்தேகத்தின் பேரில் பள்ளி ஆசிரியர் சோதனை செய்த போது அவர்கள் மிட்டாய் என நினைத்து இந்த போதை வஸ்துகளை வைத்திருந்தது அதிர்ச்சி அளிக்கிறது. என்ன சாப்பிடுகிறோம் என்பது தெரியாமலே குழந்தைகள் பருவத்திலே போதைக்கு அடிமையாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த மாணவரிடம் விசாரணை மேற்கொண்டு போது பாலடைந்த வீட்டிற்கு மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் வைத்திருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து கருமத்தம்பட்டி காவல்துறையினர் தகவல் தெரிவித்த நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். 144 கிலோ போதைப் பொருள் இருந்து மேலும் அதிர்ச்சி அளிக்கிறது. கிராமத்தில் இது போன்ற பெரிய அளவில் போதை வஸ்துகள் பதுக்கி வைத்து விற்பனை செய்வது குழந்தைகள் எதிர்கால கேள்விக்குறியாகும். தொடர்ந்து அனைத்து பகுதிகளில் உள்ள கடைகளையும் கண்காணிக்க வேண்டும் என்றும், குட்கா பதுக்கி வைத்து விற்பனை செய்த சம்பவம் குறித்து கருமத்தம்பட்டி போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.